ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் 4 லைன் செயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் வைக்கணும். எரியில் 2 லைன், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 2 லைன் போட்டதுக்கப்புறம் சுகர் பீடு வந்து 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் வச்சு போடணும். இது வந்து சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்க வந்து நல்லா கிராண்டாகவே இருக்கும். நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லைன் சுகர் பீட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் பீடும் ஆன்டிக் பீடும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து சின்ன சைஸ் தான். இது ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஹாஃப் பீடும் ஆன்டிக் பீடும் ஒரு லைன் முடித்தோன்னே சுகர் பீடு வந்து ஒரு லைன் வரும். சுகர் பீடு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டணும். ஸ்டோன் வந்து ஸ்டோன் வந்து எப்படி ஒட்டியிருக்குன்னா, ரவுண்ட் ஷேப்பும் திலகம் ஷேப்பும் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து கோல்டு கலர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சு கேப்பில் விட்ருக்கோன்னா, நம்ம மர ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த மர ஸ்கேலில் 1/2 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி நான் ஒவ்வொரு ஸ்டோனாக ஒட்டியிருக்கேன். ஒன்று ரவுண்ட் ஷேப்பு, ஒன்று வந்து திலகம் ஷேப்பு மாற்றி மாற்றி ஒட்டியிருக்கேன். அது காயட்டும். காயிற மட்டுக்கும் நம்ம புட்டாஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து புட்டாஸ் ஒர்க்கு தான். சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் பார்க்க வந்து எனக்கு ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் பீட் எடுத்துக்கணும். நம்ம புட்டாஸ் மார்க் பண்ணோம்ல, அங்கங்கே வச்சு அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆன்டிக் பீடு ஹாஃப் பீடு ஒன்று, அதை சுற்றி வர சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுக்கணும். சுகர் பீட் போட்டு முடித்தோன்னே நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு மேலேயும் கீழேயும் அரம்பு டிசைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு வந்து எடுத்திருக்கேன். மேலே வந்து அரம்பு டிசைன் 3 இது கொடுப்போம் இல்லையா, லெஃப்ட்டு ரைட்டு சென்டராக பார்த்து ஒன்று கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி கொடுக்கணும். இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு நாட் போட்டாலும் சரி, இல்லை த்ரெட் அப்படி பேக் சைடு இழுத்து விட்டு நாட் போட்டாலும் ஓகே தான். இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும். அதனால் நான் இதுவே போட்டுட்ருக்கேன். நீங்கள் நாட் போட்டு பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா சைடில் இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிச் எடுத்து அதுக்கப்புறம் சென்டராக கொண்டு போயிடலாம். இப்போ மேலே போட்டாச்சு, அதே மாதிரி கீழேயும் போடணும். லெஃப்ட்டு ரைட்டு சென்டராக பார்த்து ஒன்று போடணும். இப்போ வந்து மேலேயும் கீழேயும் அரம்பு டிசைன் போட்டாச்சு. இப்போ வந்து நடுவில் வந்து சீக்வென்ஸி தான் யூஸ் பண்ண போகிறேன். சீக்வென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இந்த சைடு 3, அந்த சைடு 3. இதுவுமே வந்து நான் கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ சீக்வென்ஸி மேலே ஒரு ஆன்டிக் பீடு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
இந்த கேப்பில் வந்து 3 சீக்வென்ஸி தான் வரும். அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். உள்ளேருந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் பேக் சைடு விட்டு லாக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆன்டிக் பீடுக்கு மட்டும் லாக் போடணும். லாக் போட்டிங்கன்னா அது செட் ஆயிரும். இந்த வேலை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு சீக்வென்சி, ஒரு ஆன்டிக் பீடு. ஆன்டிக் பீடை விட்டுட்டு சீக்வென்சி வழியால் ஒரு த்ரெட்டை எடுத்து அதை ஆன்டிக் பீடு மேலே இப்படி அமைக்க விட்டிங்கன்னா அது நாட் வந்து விழுந்துடும். இதுவே வந்து நீங்கள் ஊசி நூல்லையும் வச்சு போடலாம். ஊசி நூலில் போடும்போது சீக்வென்சி, ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் ஆன்டிக் பீடை விட்டுட்டு சீக்வென்சி வழியால் ஊசியை வந்து அடியில் இறக்கி நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி அந்த சைடும் போடணும். முடிச்சுட்டு காட்டுறேன். இதை வந்து புட்டஸ் டிசைன். இது வந்து நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக அங்கங்கே போடுறனால பார்க்க வந்து நல்லா கிராண்டாகவே இருக்கும். எல்லா புட்டாஸ்லேயும் அதே மாதிரி ஒர்க்கு தான் பண்ணணும். மேலேயும் கீழே அரும்பு டிசைன் போட்டுட்டு 2 சைட்லேயும் வந்து சீக்வென்சி போடணும். சீக்வென்ஸியும் ஒரு ஆன்டிக் பீடும் போடணும். இதே மாதிரி புட்டாஸ் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வரும். இப்போ வந்து கீழே நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுக்கணும். சுகர் பீட் போட்டு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து இதை சுற்றி இப்போ வந்து சுகர் பீட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து அரும்பு டிசைன் போடணும். நம்ம புட்டாஸில் போட்டோம் இல்லையா 3 இது, அதே மாதிரி இதுலேயும் போடணும். லெஃப்ட்டு ரைட்டு சென்டராக பார்த்து ஒன்று போடணும். இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சுகர் பீடு, மேலே ஒரு சுகர் பீடு, கீழே ஒரு சுகர் பீடு. இதுவே வந்து நம்ம அரும்பு டிசைனில் போட்டு லாக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் த்ரெட் அடியிலேருந்து எடுத்துகிட்டு சுகர் பீடு மேலே அப்படி அமைக்க விட்டோம்னா அது லாக் ஆயிரும்.
மேலே ஒன்று கீழே ஒன்று. இந்த அரும்பு டிசைன் போட்டோம்னா அதுக்கு நேராக வச்சு அந்த மேலே இருக்கிறத வச்சு சுகர் பீட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப மேலே ஏற்றி போட வேண்டாம். அடுத்தது வந்து திலகம் ஸ்டோனு சுற்றியும் சுகர் பீடு தான் போடணும். ஒரு லைன் வந்து சுகர் பீடு வரும். நீங்கள் எங்கே வேணுமெல்லாம் ஆரம்பிக்கலாம். திலகம் ஸ்டோனில் அடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மேலே வந்து ஷார்ப்பாக போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சுகர் பீட் போடணும். இப்போ மேலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி முடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு அரும்பு டிசைன் தான் வரும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து 3 இது போட்டோம் இல்லையா, திலகம் ஸ்டோனில் வந்து ஒன்றே ஒன்று போட்டால் போதும். இதே தான் மாற்றி மாற்றி வரும். 2 ஸ்டோனுக்கு இடையில் வந்து சுகர் பீட் வந்து மேலேயும் கீழேயும் கொடுக்கணும். மேலேயும் கீழேயும் இதே மாதிரி தான் வரும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு. இதான் வந்து பேக் டிசைன். இதில் வந்து 4 லைன் வந்து செயின் போட்டிருக்கேன். ஜரியில் 2, சில்கில் 2. இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா சுகர் பீடு ஒரு லைனு, ஆஃப் பீடு, ஆன்டிக் பீடு, அப்புறம் சுகர் பீடு, திலகம் ஸ்டோனு, ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டு முடிச்சிருக்கேன். புட்டாஸும் வந்து ஆஃப் பீடு வச்சு சுற்றி வர சுகர் பீடு போட்டிருக்கேன். நம்ம ஸ்லீவுக்கு கீழே போட்டோம் இல்லையா, அதே டிசைன் தான். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அப்படியே போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்லீவில் வந்து கீழே கொடுத்துருக்க டிசைன் தான் பேக் அண்ட் ஃப்ரண்டில் கொடுத்துருக்கேன். புட்டாஸ் போட்டு முடித்தோன்னா ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்க வந்து நீட்டாகவும் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.